மஜ்லிஸினுடைய தலைவர் போயம் முகமது அப்துல் காதிர் பாக்கவி ஹசரத் திப்லா தாமத் பரகாத்து அவர்கள் சிறிது நேரம் வாழ்த்துரை வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هن لباس لكم وأنتم لباس لهن. எனது கண்ணீர் மினிய வலமா பெருமக்களே, பாசத்து குறித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, மணமக்களின் உறவுகளே, சொந்தங்களே, மணமக்களை வாழ்த்தி துவா செய்ய வருகை புரிந்திருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, நல்லோர்களே, நாம் எல்லாம் எதிர்பார்ப்பதை போன்று அல்லாஹ் இந்த திருமணத்தை சிறப்பாக நடாத்தி தந்து மணமக்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த வாழ்வையும் குன்றா நலத்தையும் வரைவிலா செல்வத்தையும் உலகம் போற்றும் குழந்தை பேற்றையும் இறை தூதர்களும் அவருடைய இல்லத்தரசிகளும் வாழ்ந்ததை போன்று எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் அல்லாஹ் இந்த மணமக்களுக்கு வழங்குவானாக என்று நாம் துஆ செய்து கொள்கிறோம். அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, மணமக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்ததை போன்று வாழ வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக வழிகாட்டி, அவர்கள் ஆன்மீகத்திற்கு மட்டும் வழிகாட்டியாக இருக்கவில்லை, குடும்ப இணையலுக்கும் அவர் சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த நேர மன்றத்தில் நான் எடுத்து வைப்பேன். ஒருவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ற துணை மனைவியிடம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா அவரிடத்தில் சென்று ஒருவர் கேட்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் முதலாக என்ன செய்வார்கள் என்று கேட்கிறார். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் கூறுகிறார்கள், வீட்டிற்கு வந்தால் வந்தவுடன் பல் துலக்குவார்கள் என்பதாக கூறுகிறார். ஆதாரப்பூர்வமான புகாரி போன்ற நூல்களிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வீட்டிற்குள் வந்தால் என்ன செய்வார்கள்? பல் துலக்குவார்கள். எவ்வளவு பெரிய அற்புதமான வழிகாட்டுதல்! கண்ணியத்திற்குரியவர்களே, பத்திரிகைகளிலே விளம்பரத்தை, பெரும்பாலும் பத்திரிகைகள் விளம்பரத்துக்காகத்தான் நடக்கின்றது. விளம்பரம் முக்கால் செய்தி கால் என்ற ரீதியில் தான் அந்த விளம்பரங்களே ஒரு விளம்பரத்தை பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவியிடத்தில் பேச போவான். உடனே அவள் முகத்தை சுழித்துக் கொண்டு திரும்பிக் கொள்வாள். அடுத்த ஒரு படம் குளோசப். அந்த குளோசப் என்ற அந்த பற்பசை வைத்து அவன் சரத் 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 என்று இரண்டு முடிதை பழுத்தளிப்பான். பல் தொலைத்து விட்டு அதன் பிறகு அவளிடத்திலே பேச போவான் என்று அவள் சந்தோஷமாக வரவேற்பாள். இப்படி ஒரு விளம்பரம் பார்த்திருக்கிறோம். என்ன தத்துவத்தை விளம்பரத்தின் மூலமாக வார்த்தைகளால் சொல்ல முடியாத செய்திகள் எல்லாம் விளம்பரத்தால் இலகுவாக புரிய வைத்து விடுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய வாய் நறுமணமாக இருந்தால் தான் மனைவி விரும்புவாள். உன்னுடைய வாய் நறுமணமாக இல்லையானால் மனைவி மனதாக விரும்ப மாட்டாள். எனவே உன்னுடைய வாயை நறுமணமாக வைத்துக்கொள்.
அதற்காக வேண்டி எங்கள் குளோசப் பற்பசையை நீ உபயோகித்து விடு என்று அந்த விளம்பரத்தின் மூலமாக போற்றுகிறார். நாம் நினைத்து பார்த்தோம், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்ணை ஒரு பெண்ணாகவே நினைக்காத ஒரு காலகட்டத்தில் பெண் என்பவள் அது ஒரு புனித பிறவி அல்ல என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் தன்னுடைய மனைவியிடத்தில் செல்கிற பொழுது பல் விளக்கி விட்டு செல்லிருக்கிறார்கள். மனைவியிடத்தில் செல்லுகிற பொழுது பல் விளக்கி விட்டு செல்லிருக்கிறார்கள். பல் ஏன் விளக்குகிறார்கள் என்றால் அவளும் வாழ்க்கையின் சமபகுதி. நாம் விரும்புவதை அவளும் விரும்புவாள். அவள் பூ வைக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் நாமும் நறுமணமாக செல்ல வேண்டும் என்று அவள் விரும்புவாளா இல்லையா? அவள் பூ வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய இந்த மனிதன் இவன் உடல் நாற்றத்தோடு வாய் நாற்றத்தோடு அவளிடத்தில் உரையாடச் சென்றால் அவளை மதிப்பானா மதிக்க மாட்டானா? அவளை மதிக்கவில்லை. இவருடைய நாம் படுத்தால் படுக்க வேண்டும், எழுந்திருந்தால் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இன்னும் சிலர்களை பார்த்தால் நான் சிகரெட் ஊதிக்கொண்டு அந்த பெண்ணுடைய முகத்திலேயே ஊதுவார். பார்த்தாயா என்னுடைய சிகரெட் எத்தனை புகை வளையங்கள் விடுகிறது என்று. மனைவியினுடைய முகத்திலே சிகரெட்டை ஊதுகிறாயே, அவளை நீ மதிக்கிறாயா? அவளுக்கு சம மதிப்பு உணர்விலே, உன்னுடைய மகிழ்ச்சியிலே, ஆனந்தத்திலே அவளுக்கும் சமபங்கு இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு அவள் இதை விரும்புவாளா விரும்ப மாட்டாளா என்று நினைத்து இது விரும்ப மாட்டாளே இதை செய்யலாமா என்று நீ நினைக்கிறாயா? நினைப்பதில்லை. இன்னும் சில பேருக்கு ஒரு 50 மில்லி போட்டு பார்த்தா கிஸ்கே வரும் என்று சொல்லுவார். இப்ப மனைவி என்பவள் என்ன ஒரு ஜடமா? மனைவி என்பவள் ஜடமா? அப்ப அவள் வாழ்க்கை அவள் மணக்க வேண்டும் என்றால் நீ ஒதுச்சி விட்டு செல்ல வேண்டும். அன்றே பெருமாள் சொன்னார்கள், மனைவியிடத்தில் செல்கிற பொழுது ஒது செய்து விட்டு செல்லு. ஒது என்றால் இறைவனிடத்தில் சந்திப்பதற்காக பணிவாசலுக்கு செல்கிற பொழுது செய்யக்கூடிய ஒரு அங்க சுத்தி. அந்த அங்க சுத்தியை நீ மனைவியிடத்தில் சொல்லும் போது செல்ல வேண்டும். ஒது செய்து விட்டு செல்ல வேண்டும் என்பது மட்டுமல்ல, அழகிய நறுமணங்களை பூசிக்கொண்டு செல்ல வேண்டும். அவள் பூ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ அங்கே பூ வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீ மனத்தை பூசிக்கொண்டு செல். அத்தை பூசிக்கொண்டு செல்வது சுண்ணத்து. உறவு கொள்வதற்கு முன்னால் ஒது செய்துவிட்டு செல்ல வேண்டும், அத்தர் பூசிக்கொண்டு செல்ல வேண்டும், பல் தொடக்கி விட்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே. அவர்கள் மனைவியை மதித்திருக்கிறார். அந்த மதிப்பை இன்றைய இளைஞர்கள் கொடுப்பார்களே, ஆனால் குடும்பம் ரம்யமாக இருக்கும். ஆனால் அது இல்லை. மனைவி அவள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அவள் மனமாக இருக்க வேண்டும், ஆனால் நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று எண்ணிக்கக்கூடிய இன்றைய காலகட்டம் தோல்வியை தழுவதற்கு இதுதான் காரணம். எனவே முதலிலே மனைவியை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவள் சமபங்கு, வாழ்க்கையினுடைய சமம் பங்கு. அவள் ஒரு வண்டிக்கு 2 பைதாக்கள் இருப்பதை போன்றே, இரண்டுமே சமபங்காக இருப்பதை போன்றே இந்த வாழ்க்கை என்ற இந்த வண்டிக்கு அவள் சம உரிமை பெற்றவள் என்பதை நினைக்க வேண்டும் என்று அற்புதமாக ஒரே ஒரு செய்தியின் மூலமாக விளக்கி காட்டியிருக்கிறார்களே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய உள் செய்திகளை ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்தால் எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த ஒன்றை மட்டும் நான் இன்றைய சிந்தனைக்கு நான் வைத்துக் கொள்கிறேன். உங்களுடைய துணைவிடத்தில் போனது போகட்டும், வயது போனது போகட்டும், இனிமேலாவது மனைவி இடத்தில் செல்கிற பொழுது நறுமணமாக செல்லுங்கள். அவளை நீங்கள் மதியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை ரம்மியமாகவும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகுமுல்லாஹு கைரல் ஜஸா வ அஹ்ஸன ஜஸா. அடுத்ததாக